சென்னையை பொறுத்தளவு இந்த தனியார் பேருந்துகளினுடைய எண்ணிக்கை அல்லது அதனுடைய வேகம் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துது, என்ன மாதிரியான நிலைமை இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சொகுசு பேருந்துகளின் கம்பீரம், கட்டுமான தரம் போல அதன் வேகமும் அதிகமானதுதான். உரிய நேரத்தில் இலக்கை எட்டுதல், தூய்மை, பயணிகளுக்கான வசதி உள்ளிட்ட காரணங்களுக்காக மக்களால் தனியார் பேருந்துகள் பெரிதும் விரும்பப்படுகின்றன. ஆனால் இவற்றால் ஏற்படும் விபத்துக்கள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் பதிலளிக்கையில், விபத்து என்பது எதிர்பாராதது என்றாலும் கூட சாலைகளில் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் சொகுசு கார்களில் பயணிப்பவர்கள் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்காததே இதற்கான காரணம் என்கின்றனர். டூ வீலரில் போகிறவங்களும் சரி, கார் ஓட்டுறவங்களும் சரி, சாலை விதிகளை மதித்து கரெக்டாக ஓட்டினாங்கன்னா விபத்துக்கள் அதிகமாக இருக்காது சார். விபத்துக்கள் காரணம் காருக்காரங்க ஓட்டுறவங்க கவனம் இல்லாமல் திடீர்னு லெஃப்ட் மாறுறதும் ரைட்டில் மாறுறதுமாக இருக்கிறதுனால விபத்துக்கள் ஏற்படுது. அதே பைக்குக்காரங்களும் ஒழுங்காக சாலை விதிகள் அவங்களுக்குன்னு ஒரு ஹைவேயில் ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க போனாங்கன்னா விபத்து அவங்களுக்கே வராது, எங்களுக்கும் எந்த கஷ்டமும் வராது. அதையும் தாண்டி நடு ரோட்லேயே ஒரே ரோட்டில் போகிறதுனால தான் இப்போ ஆர்டர் அடித்தாலும் ஒதுங்க மாட்டேங்கிறாங்க. அதனால விபத்துகள் ஏற்படுறதுக்கு இடம் இருக்குது சார். இரவு நேரத்தில் போக்குவரத்து நெருக்கடி குறைவாக இருப்பதால் ஓட்டுவதில் ஓட்டுநர்களுக்கு சிரமம் இருப்பதில்லை. மேலும் சுங்கச்சாவடிகளில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல், குறித்த நேரத்திற்கு வந்தால் மட்டுமே நகரத்திற்குள் பயணிகளை இறக்கிவிட வேண்டும் என்கிற கட்டாயம் ஆகியவைதான் ஓட்டுநர்கள் வேகமாக பேருந்துகளை இயக்குவதற்கு காரணமாக உள்ளது. ஒரு 90, 80 அந்த மாதிரி ஓட்டினா தான் இந்த டிராஃபிக்கில் வர முடியும் சார். எல்லா டோலுக்கும் டிராஃபிக் ஆகுது. எல்லாம் மீண்டு வரணும்னா அப்படி ஓட்டினா தான் வர முடியும். அப்படி வந்தால் டிக்கெட் ஆகும் எங்களுக்கு. ஆமாம், உள்ளே வருது தாம்பரம், உள்ளே வரவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. பைபாஸில் இறங்கி விட்டால் நாளைக்கு ஆட்டோக்கு 200, 300 கேட்குறாங்க. பெருங்குளத்து வரைக்கும் நாங்கள் பைபாஸில் வரணும். அதனால் உள்ளே வரணும் தான் விருப்பப்படுவாங்க. அப்போ நாங்கள் ஓட்டி தான் ஆகணும். அது ஹை ஸ்பீட் நம்ம சொல்ல முடியாது. ஒரு டோல்கேட்லையும் பாருங்கள் பயங்கர டிராஃபிக். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகி போகுது. சுமார் 21,000 அரசு பேருந்துகள் இயக்கப்படும் தமிழ்நாட்டில் 3,000க்கும் குறைவான தனியார் பேருந்துகள் தான் இயக்கப்படுகின்றன. இதனால் தனியார் பேருந்துகளால் ஏற்படும் விபத்துகளின் விழுக்காடு மிகவும் சொற்பமானது என்கிறார்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள். ஆல்கஹால் டிடெக்டர் சில பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் குடித்துவிட்டு வண்டியை இயக்க முற்பட்டால் வண்டி இயங்காது. மேலும் வண்டிகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டு வண்டி சென்று கொண்டிருக்கும் போதே அதன் வேகத்தை அலுவலகத்திலேயே கண்காணிக்கும் வசதி இருப்பதால் ஓட்டுநர்களுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கப்படும். இது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு டிரைவர் குடிச்சிட்டு வண்டியை மட்டும் ஓட்டினானா அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. அது எவரி வண்டி ஒரு 1/2 மணி நேரம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது இந்த ஆல்கஹால் டிரைவரை ஆல்கஹாலில் இருக்காரான்னு சொல்லிட்டு சென்சார் வச்சுருக்கேன், செக் பண்ணுறேன். ஆல்கஹால் இருந்தானா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் வேறு கம்பேரிசன் அதர் பேருந்துகளை கம்பேர் பண்ணும்போது ஆம்னி பேருந்து சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால் ரொம்ப சேஃப்டியாக தான் இயக்குறேன். 15 நாட்கள் இரவு பணி, 5 நாட்கள் விடுமுறை என சுழற்சி முறையில் ஓட்டுநர்கள் பணிபுரிவதாகவும், மாதம் ஒரு முறை பயிற்சி என தொடர்ந்து ஓட்டுநர்கள் மன அழுத்தமின்றி செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். விதிமுறைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எத்தகையது எடுத்தாலும் ஓட்டுநர் விதிகளை மதித்து ஓட்டுநர்களின் வேகத்தை கட்டுப்படுத்தி விவேகத்தோடு பேருந்தை ஓட்டினால் மட்டுமே விபத்துக்கள் தவிர்க்கப்படும் என்பது யதார்த்தம். ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் ஆன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ்.